அனைவருக்கும் வணக்கம். இன்று நெற்றிக் கண்ணுடன் அருளும் பட்டீஸ்வரம் துர்க்கை பற்றி தெரிந்து கொள்வோம். உலகில் துர்க்கை வழிபாடுக்காக 2வது யுகத்தில் உண்டான முதல் விக்கிரகம் உள்ள கோவில். 8 திருக்கைகளோடு சிவன் போல நெற்றிக்கண் கொண்ட துர்க்கை அருள்பாலிக்கும் கோவில். நவகோடி துர்கா சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்து அம்பாள் அதிக சாநித்தியத்தோடு திகழும் திருக்கோவில். இப்படி பல்வேறு சிறப்புகளோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் குடிகொண்டிருக்கும் துர்காம்பிகை. பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோவில் ராகு பரிகார நிவர்த்தி தலமாக போற்றப்படுகிறது. சிவபெருமானின் வழிகாட்டுதல் படி துர்க்கையை பிரதிஷ்டை செய்து ராகு பகவான் வழிபட்ட தலம்தான் பட்டீஸ்வரம். பூமியில் துர்க்கை வழிபாட்டுக்கு என உருவாக்கப்பட்ட முதல் கோவில் இதுதான். தேனுபுரீஸ்வரர் தான் இக்கோவிலின் மூலமூர்த்தி. ஊரும் கோவிலும் அவருடைய பெயரில்தான் உள்ளன. காம என்பது அடைமொழி. தேனுவுக்கு அருளியவர் என்பதால் தேனுபுரீஸ்வரர் என்று இத்தலத்து ஈசன் போற்றப்படுகிறார். காமதேனுவின் பிள்ளையான பட்டியும் இங்கு ஈசனை வழிபட்டு அவருடைய அருளை பெற்றது. பட்டி ஈசனை சரணாகதி அடைந்த தலம் என்பதே பட்டீசன் சரணாகதி என்றழைக்கப்பட்டு பட்டீஸ்வரம் என மருவியதாம். ஆக தாய்க்கும் மகளுக்கும் ஒரு சேர இறைவன் தம்முடைய அருளை வழங்கிய கோவிலும் இதுதான். அம்பாள் ஞானாம்பிகை தனிக்கோவில் அமைப்பில் கிழக்கு நோக்கி அழகு ததும்ப காட்சியளிக்கிறாள். இவளும் துர்க்கையும் வேறில்லை என்பர். துர்க்கை சன்னதி தனிக்கோவில் அமைப்பில் உள்ளது. முப்பெரும் தேவியரும் இணைந்த திரிபங்க சுரூபமாக சங்கு, சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேடயத்தோடு ஒரு கையில் அபயஹஸ்தம் காட்டி கிளி வைத்த இன்னொரு கையை தொடையில் வைத்தபடி மிக அழகாக இருக்கிறது துர்க்கையின் திருக்கோலம். இங்கு துர்க்கை நெருப்பு போல அதீத சக்தியோடு இருக்கிறாள். நாம் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் மஞ்சளும் குங்குமமும் நெருப்பின் அம்சம்தான். இங்கு வருவோர் குங்கும பிரசாதத்தை வீட்டில் வைத்து வணங்கினால் எண்ணிய காரியங்கள் விரைவாக ஈடேறும். மனக்கவலைகள் நீங்கும். நல்லதே நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எல்லோருக்கும் துக்கத்தை போக்கி நன்மைகளை தரக்கூடியவள் என்பதால்தான் இவளை துக்க நிவாரணி துர்கா என சாஸ்திரங்கள் போற்றுகின்றன. துன்பம், மனக்கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. அவை நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ பட்டீஸ்வரம் துர்க்கையின் திருமுகத்தை ஒருமுறையேனும் நேரில் சென்று தரிசித்து அவளுடைய அருளை பெற்று வருவோம். ஓம் பட்டீஸ்வரம் துர்க்கை தாயே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.